ஒரு மனுஷனுக்கு தொப்பை எப்படி போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுதுன்னு நம்ம பார்ப்போம். முதல் விஷயம், நம்மளோட எல்லா ஆர்கன்ஸும் இட் இஸ் மேட் அப் ஆஃப் செல்ஸ். நம்மளோட செல்ஸ் வந்துட்டு என்றைக்குமே கொஞ்சம் சின்ன பசியிலேயே இருக்கும். அந்த பசிக்கு தான் நம்ம சோறு போடுறோம். நம்ம நார்மலாக 3 வேளை சாப்பிடும்போதே இந்த செல்ஸுக்கு தேவையான எனர்ஜி கிடைச்சிரும். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த செல்ஸ் இன்னுமே ரொம்ப கஷ்டப்படுது, எனர்ஜி வேணும்னு நினச்சிட்டு எக்ஸஸாக நீங்கள் வந்துட்டு மாவுச்சத்து 3 நேரமும் சாப்பிடும்போது அந்த மாவுச்சத்தை செல்ஸ் சாப்பிடவே சாப்பிடாது. போதும், எனக்கு நீ எக்ஸ்ட்ராவாக போட்டிங்கன்னா நான் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு புறக்கணிச்சிடும். அப்படி வேண்டான்னு சொல்லி விடுற மாவுச்சத்து வந்துட்டு உடம்பை விட்டு வெளியே போகாம கொழுப்பு சத்தா மாறும். அந்த கொழுப்பு சத்து முதல்ல நம்ம உடம்புல போய் சேர்ற இடம் வந்துட்டு அடிவயிறு. அதனாலதான் திடீர்னு வந்துட்டு நம்ம உட்காந்துட்டு மதியம் ஃபுல்லா ரைஸே சாப்பிடுறோம். ஒரு மாசத்துல சின்னதா ஒரு தொப்பை வந்த மாதிரி இருக்கும். இந்த தொப்பையோ இல்ல தொந்தியோ இல்ல பெரிய அப்டமனே வந்துட்டு நார்மல் தானே, இது பெரிய வயிறு இருந்தா தான் நார்மல்னு பண்ணாம தயவு செஞ்சு ஃபிளாட் டம்மிக்கு என்னென்ன பண்ணணும், கார்போஹைட்ரேட்ஸ் கம்மி பண்ணணும், பசிக்காம சாப்பிடக்கூடாது, எக்ஸசைஸ் பண்ணணும், டெய்லி அப்டமன் ஒர்க் அவுட் ஒரு 10 நிமிஷமாவது பண்ணுங்க. இந்த லோயர் அப்டமன் ஃபேட்ல இருந்து சீக்கிரமா வெளியே வந்துடலாம்.